தமிழ் மக்களே வணக்கம். சமீபத்தில் சோழர்களுடைய வரலாற்றை படிக்க ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஏன் சோழர்களை பார்த்து இந்த உலகமே பயந்தது, வியந்தது என்பது புரிந்தது. ராஜராஜ சோழன் பெயரை கேட்டாலே ஏன் திமுக, அதிமுக தலைவர்கள் பயப்படுகிறார்கள்? ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில் பக்கமே ஏன் போக மாட்டேன் என்கிறார்கள்? தஞ்சாவூரில் மீட்டிங் போட்டாலும் ஸ்க்ரீனை போட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியாதபடி மறைத்து விடுகிறார்கள். இந்த பகுத்தறிவு கழுதை புலிகள். கோபாலபுரத்து குடும்பத் தலைவி எல்லா கோயிலுக்கும் போவாங்க, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு மட்டும் போக மாட்டாங்க. அதுதான் ஏன்னு கேட்குறேன். அவங்க கால் பட்டா கோவிலின் புனிதம் கெட்டு போய்விடுமா? தஞ்சை பெரிய கோவிலில் பல மர்மங்கள் புதைந்துள்ளது. அந்த கோவிலுக்கு விஜயம் செய்த இந்திரா காந்தி கொஞ்ச நாள்லேயே அவரது பாதுகாவலரால் சுட்டு கொல்லப்பட்டார். தஞ்சை கோவிலுக்கு சென்ற பிறகுதான் எம்ஜிஆருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் அவர் சிகிச்சை பெற்று திரும்பினார். கொஞ்ச நாள்லே அவர் இறந்தும் போனார். அவர் மருத்துவமனையில் இருந்தபோதுதான் நான் அவர் வருகிற வரையில் தமிழ்நாட்டை ஆண்டு கொள்கிறேனே, அவர் வந்ததும் ஆட்சியை அப்படியே அவரிடம் நான் ஒப்படைத்து விடுகிறேனே என்று வாய்விட்டு கெஞ்சவும் செய்தார் நம் தானை தலைவர் கலைஞர். அந்த கெஞ்சும் கேவலமும் நடந்தேறியது அப்போதுதான். பாவம், அவருக்கு அப்போது ஆட்சி பசி எடுத்திருந்தது. வறண்டு போய் கிடந்தது. திமுக நிலம் அப்போது வறண்டு போய் கிடந்தது. எம்ஜிஆர் தாய் மூகாம்பிகை கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தார். பெருவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அவரது உடல்நல கோளாறு ஆரம்பித்தது. கருணாநிதி தான் பகுத்தறிவாதியாச்சே. முன்வாசல் வழியாக கோவிலுக்கு போக பயந்து கொண்டு சைடு என்ட்ரன்ஸ் வழியாக கோயிலுக்கு போய் சதய திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவரது ஆட்சி காலத்தில் முதலில் வரவே மாட்டேன் என்று அட்டம் பிடித்தார். கட்சிக்காரர்கள் கோச்சிக்குவானேன் என்று அங்கிருக்கும் நந்தியை பார்க்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு நந்தியை நான் பார்க்க மாட்டேன் என்று கூறிவிட்டு புறவாசல் வழியாக வந்து கோயிலுக்குள் நுழைந்து விட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு போனார். அந்த வருடம் அவர் ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டார். அதன் பிறகு மறுபடியும் சிஎம் ஆகாமலேயே இறந்தும் போனார். யாராவது நமது முதல்வர் விஜயை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து பார்க்கட்டும். திருச்செந்தூருக்கு எல்லாம் போனாரு, இந்த கோவிலுக்கு வரமாட்டாரா? கேட்டுத்தான் பார்ப்போமே, நல்லது நடக்காதா என்று ஒரு முயற்சி செய்வதில் தப்பில்லையே. அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் தடுக்காமல் இருக்க வேண்டும். தமிழர்களின் கட்டடக்கலைக்கு கட்டியம் கூறும் இந்த கோவிலை பார்க்க திமுக, அதிமுகவில் எந்த தலைவருக்கும் திராணி, தெம்பு, தைரியம் இல்லை. ஏன் பாஜக காரர்கள் கூட மோடியை இங்கு அழைத்து வர மாட்டேன் என்கிறார்கள். தமிழரின் சிற்பக்கலையை பற்றி மேடைகளில் நல்ல வாய்களையே பேசுவாங்க. ஆனால் கோவிலுக்கு வாடான்னா வரமாட்டான். செருப்பு மாலை ஸ்பெஷலிஸ்ட்டும் வரமாட்டுக்காரு. உடம்புக்கு எதுவும் ஆயிட்டா ஒழுங்காக சாப்பிட முடியாமல் போயிடுமே, என்ன பண்ணுறது? 4 சோறு நிம்மதியாக தின்னுக்கிட்டு இருக்கிறத அதில் போய் நீங்கள் மண்ணள்ளி போட பார்க்குறீங்களா மகாராஜா? ஜெய்சாண்டிக்கு லிங்கத்தை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்களா? இல்லை மெஜஸ்டிக் லுக்கிங் நந்தியை பார்த்து இப்படி பயப்படுகிறார்களா? எதை பார்த்து இப்படி பயப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கருவூரார் என்ற முனிவருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த கோவிலில் சிவலிங்கத்தை நிறுவுவது சம்பந்தமாக. அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை எப்படி நிறுவுவது என்று குழப்பமாக இருந்தது ராஜராஜனுக்கு. அது ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தது. அப்போது கருவூரார் ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்த்தி சிவலிங்கத்தை நிறுவி விட்டார். மன்னரை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டார். ராஜராஜ சோழன் அந்த கோவிலில் தமிழில் சடங்குகள், பூஜைகள் செய்ய விரும்பினார். ஆனால் கரூராருக்கு அது பிடிக்கவில்லை. ஆகம விதிகள் படி சமஸ்கிருதத்தில் தான் சடங்குகள் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார். மன்னர் கல்வெட்டுகளையும் தமிழிலேயே செதுக்கிவிட்டார். தேவநாகரி மொழி புறந்தள்ளப்பட்டது. கரூரார் சிவலிங்கம் இருக்கும் திசையை நோக்கி துப்பிவிட்டு கோபத்துடன் கோவிலை விட்டு வெளியேறிவிட்டாராம். அவருடைய சாபம் அங்கிருந்து கொண்டு அரசை ஆள்பவர்களை வீழ்த்திவிடும் என்பது ஒரு ஐதீகமாம். அதனால் தான் ஜெயலலிதா இந்த கோயில் பக்கமே வந்ததில்லை. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க, ஸ்ரீரங்கநாதரை கும்பிடுவாங்களே தவிர அங்கிருந்து 1 மணி நேரத்தில் இருக்கும் இந்த பெருவுடையார் கோயிலுக்கு அவர் வரவே மாட்டார். ஆனால் சரித்திர பேராசிரியர்கள் கருவூரார் வாழ்ந்த காலம் வேறு, கோவில் கட்டப்பட்ட காலம் வேறு என்று சொல்கிறார்கள். எவன் சொல்றத நம்புறதுன்னு தெரியல. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ளே கருவூராருக்கு என்று ஒரு சன்னதி உள்ளது.
அங்கே போய் முதல்வர் விஜய் கும்பிட்டா அவர் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று யாராவது தயவு செய்து விஜய்க்கு எடுத்து சொல்லுங்கப்பா, நீங்க நல்லா இருப்பீங்க. அவர் வரணும்னு சொன்னாலும் திருமாவளவன் தடுத்து விடுவார். அவர் தான் பகுத்தறிவு பாசறையில் இருந்து வந்தவராச்சே. விஜயின் ஆஸ்தான ஜோசியரும் தடுத்து விடுவார். ஒரே ஒரு திராவிட தமிழன் மட்டும்தான் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு அஞ்சாமல் துஞ்சாமல் தொடை நடுங்காமல் நெஞ்சம் நிமிர்த்தி தலையை உயர்த்தி அனாயாசமாக உள்ளே நடந்து வந்து சாமி கும்பிட்டு விட்டு போவார். அவர்தான் சீமான். ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை, மகுடம் சூட்ட போகிறதும் இல்லை, மகுடம் கீழே உழப்போவதும் இல்லை. ஆட்சி கவிழ்ந்து விடுமே என்ற கவலையின்றி அச்சமின்றி ஸ்காட் ஃப்ரீயாக வந்து போகக்கூடியவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கார். அவருக்கு நாம் தலை வணங்குவோம். நீ ராஜாவாக இந்த கோவிலுக்குள் நுழைந்தால் நீ உன் மகுடத்தை இழப்பாய் என்று கரூரார் சாபமிட்டு விட்டு போனதாக பலரும் பக்கத்தில் இருந்து கேட்ட மாதிரி உருட்டுறானுங்க. கேழ்வரகுல நெய் வடியுதுன்னு சொன்னா கேட்குற பகுத்தறிவாளர்களுக்கு அறிவு எங்க போச்சு? அத்தனையும் ஃப்ராடு என்று சொல்லிக்கிட்டு கோயிலுக்குள்ள வர வேண்டியதானையா? நீங்க முழங்கால் போட்டு கூட நடந்து வர வேண்டாம், நேராக கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நிமிந்து நேராக நடந்து வரலாமே. உங்களுக்கு வேணுமானா பேட்டரி கார் நான் கொண்டு வந்து தருகிறேன். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றி பார்த்த மாதிரி பெரிய கோவிலையும் சுற்றி பார்க்கலாம் இல்லையா? ராஜராஜ சோழனின் அந்நேச்சுரல் டெத்து நிகழ்ந்த பிறகு 200 வருடமாக இந்த கோவில் பூட்டியே கிடந்ததாம் அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள். யாரோ கோவிலில் ஒளிந்து இருந்து கொண்டு அவர் கோவிலுக்குள் வந்தபோது அவரை கொன்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலரோ கோபுரத்தில் அவர் ஏறிக்கொண்டு இருக்கும் போது அங்கிருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். ஏதோ இவன் தான் பாடியை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போன மாதிரி இஷ்டத்துக்கும் அவுத்து விடுறானுங்கய்யா. அவுத்து விடுறதுக்கு வேற எதையாவது இருந்தால் செய்யுங்கய்யா. ஒரு அளவே இல்லையாடா உங்களுக்கு? 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணினால் அந்த தலைவனின் பெயர் கல்வெட்டாக பதிக்கப்படும். கருணாநிதி பெயரை கல்வெட்டாக பதிக்கலாம் என்று சொன்னபோது அவர் எடுத்தாரு பாரு ஒரு ஓட்டம். அது உங்கள் வீட்டு ஓட்டம், எங்கள் வீட்டு ஓட்டம் இல்லை, கோபாலபுரம் ஸ்பெஷல் சாதா ஓட்டம். அந்த ஓட்டத்தை தான் கோபாலபுர சிவாலய ஓட்டம் என்று இன்றும் அன்புடன் அழைக்கிறார்கள். அதிலிருந்து தான் இந்த சிவாலய ஓட்டம் என்பது தோன்றியதோ என்னமோ, நாம் என்ன கண்டோம்? ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. ஸ்டாலின் குடும்பத்தார் மட்டும் சனாதனத்தை ஒழிக்க இந்த பெருவுடையார் கோவிலுக்கு வரவில்லையே. அப்படி இருந்தும் ஏன் ஆட்சியை இழந்தார்கள்? இதற்கு யாருக்காவது விடை தெரிந்தால் 36 பேர் கொண்ட கமிட்டியிடம் தயவு செய்து சொல்லவும். கோயில் கோபுரத்தின் மேலிருக்கும் மேல் பகுதியில் அமைந்துள்ள கேப்ஸ்டோன், அதாங்க இந்த சைனகாக் மகுடம், அது 80 டன் எடையுடையது. அதை 216 அடி உயரத்துக்கு எப்படி தூக்கி கொண்டு போய் வைத்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். 1000 வருடங்களுக்கு முன்பு அது எப்படி சாத்தியமானது? யானைகளை கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கலாம். அதை வேண்டுமானால் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் 216 அடிக்கு உயர தூக்கி வைத்தது யார்? எப்படி வைத்தார்கள்? கிரேன்கள் இல்லாத அந்த காலத்தில் யார் அதை செய்தது? ராஜராஜன் ஆட்சி காலத்தில் எப்படி அது நிகழ்ந்தது? ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தது இந்து மதம் மட்டும்தான். மலர்களின் சாறு, இலைகளின் சாறு, மஞ்சள் தூள், வேம்பு சாறு, கரித்தூள் இவைகளை வைத்து வரைந்த ஓவியங்கள் இன்னும் அங்கு அழியாமல் உள்ளது ஆச்சரியம்தான். கோவில் முழுவதும் கிரானைட் கற்களால் தான் கட்டப்பட்டுள்ளது. சிமெண்ட் இல்லாமல் எப்படி அது முடிந்தது? மலைகள் இல்லாத அந்த பிரதேசத்தில் எங்கிருந்து கற்களை கொண்டு வந்தார்கள்? ஒவ்வொரு கல்லும் 1 டன் எடைக்கு மேலே இருக்கிறது. எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதும் தெரியவில்லை. தொலை தூரங்களில் இருந்து யானைகளில் வைத்து இந்த பெரிய கற்களை கொண்டு வந்து இருக்கலாம். இப்போது உள்ள கிரானைட் கட்டிங் மிஷினை நாம் இயக்க வேண்டுமானால் கேலனாக தண்ணீர் செலவழித்து தான் அதை செய்ய முடியும். அப்படித்தான் கற்களை மிஷினால் உடையாமல் வெட்ட முடியும். அந்த காலத்தில் வெறும் உளியை வைத்து கொண்டு கற்கள் உடையாமல் எப்படி வெட்டி எடுத்தார்கள் என்பது இன்னொரு அதிசயம். அந்த கோவிலுக்கு அடியில் மன்னர்கள் உபயோகிக்கும்படியாக பல சுரங்கப்பாதைகள் உள்ளன. தஞ்சாவூரில் உள்ள மற்ற கோவில்களுக்கும் அதற்கும் ஒரு கனெக்ஷன் உள்ளது. அதன் வழியாக அவரது அரண்மனையை அடையலாம். ஆனால் இப்போது போக முடியாத அளவுக்கு அது மூடி கிடக்கிறது. எதிரிகளிடமிருந்து தப்பிக்க இந்த குகைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். இதை காப்பியடித்து தான் ஹமாஸ் குகைகள் கட்டப்பட்டதோ என்னமோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சில எம்எல்ஏக்கள் நம்மளை இது ஒன்றுமே செய்யாது, ஆட்சியில் தலைமை பொறுப்பில் இருந்தால் தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோயிலுக்குள்ளே நுழைந்தார்கள்.
அதன் பிறகு எந்த எலெக்ஷன்லையும் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது. அன்னைக்கு பிடிச்ச கிளி அரசியல் வட்டாரத்தையே போட்டு உலுக்கி விட்டது. இன்னமும் பிடித்து வாட்டுகிறது. பகுத்தறிவாதிகளின் இந்த அறிவு நம்மை வியக்க வைக்கிறது. அறிவாலயத்தில் இருந்தாலும் அறிவு என்பதே இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சோழர்களுக்கு கடல்சார் அறிவு மிகுந்து இருந்தது. கடலுக்குள் ஏற்படும் நிலநடுக்கங்களையும் அறியும் நுண்ணறிவு அவர்களுக்கு இருந்தது. அக்காலத்தில் ஏற்பட்ட ஆழிப்பேரலைகளை சமாளிக்கும் கலை அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த சுனாமிகளை பற்றி சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு, மணிமேகலை, கலித்தொகை போன்ற சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ளது. பூம்புகாரை கடல் கொண்டபோது பலர் தப்பி உயிர் பிழைத்ததற்கு அந்த அறிவுதான் காரணம். கண்ணகி கோவலன் காலத்தில் பூம்புகார் நகரம் எப்படி இருந்தது என்று சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை வைத்து பூம்புகாரில் உள்ள அருங்காட்சியகத்தில் ஒரு மினியேச்சர் நகரம் ஒன்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆர்வம் உள்ளவர்கள் அங்கு போய் அதை பார்க்கலாம். அதை நான் பலமுறை அங்கு சென்று பார்த்திருக்கிறேன். கடலில் வாழும் உயிரினங்களிடம் ஏற்படும் பிஹேவியரல் சேஞ்ச், கடல் உள்வாங்குதல், கடல் அலைகளின் ஏற்படும் மாற்றங்கள், சீற்றங்கள், நிலத்தில் வாழும் உயிரினங்களின் மாறுபட்ட செயல்பாடுகள், கடல் அருகாமையில் ஏற்படும் நிலநடுக்கங்களை இதையெல்லாம் வைத்து சுனாமி என்ற ஆழிப்பேரலையை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பது வியப்புக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? அதனால்தான் இந்து கோவில்களை கடலை விட்டு வெகு தூரத்தில் அவர்கள் கட்டினார்கள். அவர்களுடைய கடல் பற்றிய அறிவுதான் அவர்களை இந்தோனேஷியா வரை கடலில் கப்பலில் பயணித்து அந்த நாடுகளை வெற்றி கொள்ள வைத்தது. காவிரிப்பூம் பட்டினம் என்று அழைக்கப்படும் ஊர்தான் இன்றைய பூம்புகார் நகரம். இன்றும் அந்த பகுதியில் கடலுக்கு அடியில் அந்த காவிரிப்பூம் பட்டினம் மூழ்கி கிடப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த கடல் பற்றிய அறிவு மீனவர்களின் வாய்மொழியை மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு சொல்லப்பட்டது. நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சுனாமி என்ற வார்த்தை 2004க்கு பிறகுதான் தெரியும். சோழர்களுக்கு ஆழிப்பேரலை என்று அது முன்பே தெரியும். தற்காலத்தில் சீஸ்மோகிராஃப் சேட்டலைட்டுகள் மூலமாக நம்மால் சுனாமியை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. சோழர்களின் அறிவுத்திறன் நம்மை வியக்க வைக்கிறது. இது எதுவுமே இல்லாமல் அவர்கள் அதை அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த சோழர்கள் கட்டிய அதிசய பெருவுடையார் கோயிலுக்குள் அறிவாளிகள் உள்ளே நுழைய தயங்குவதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குமரிக்கண்டம், லெமூரியா கண்டம் என்ற நிலப்பகுதிகள் எல்லாம் இந்த ஆழிப்பேரலையால் முழுங்கப்பட்ட பகுதிகள், கடல் கொண்ட பகுதிகள். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் ராக், மேற்கு தொடர்ச்சி மலையின் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு மலையின் உச்சி சிகரம். இப்பதான் உங்களுக்கு மகுடம் எல்லாம் போயிடுச்சே. கோபாலபுரத்து சனாதனிகள் பெருவுடையார் கோயிலுக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வந்து கரூரார் கேர்ஸிலிருந்து விடுபட்டு இந்த திருவூரார்கள் புனிதமடையலாமே, செய்வார்களா? சரி மக்களை, நான் மீண்டும் வந்து வேறொரு செய்தியோடு வருகிறேன். ஜெய் ஹிந்த்.